பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படியே கரமயத்து சொல்லுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், வி வர்ஷிப் யூ ஜீசஸ், வி லவ் யூ ஜீசஸ். சொல்லுங்கள். இயேசுவே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு பேசவும், எங்களை சந்திக்கவும், எங்களுக்கு அற்புதம் செய்யவும், எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறிடும், கலக்கங்கள் மாறிடும், நம்முடைய சுபாவங்களுக்கு கூட மாற்றம் வந்துடும். சில சமயம் டல்னஸ் இருக்கும், சில சமயம் விரக்தி இருக்கும், சில சமயத்தில் யார் மீது கோபம், எரிச்சல், இந்த சூழ்நிலை நிமித்தமாக சில பாதிப்பு இருக்கும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த உடனே நம்முடைய ஆவியில் ஒரு விடுதலை, சூழ்நிலையில் ஒரு மாற்றம், தெய்வ பிரசன்னம், தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே ஆவியானவரால் உண்டாக்கப்படும். அதனால் தான் நம்ம எப்போவுமே ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுவது. சரி, இந்த நாளில் முதலாவது சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். என்ன நிறைய பேர் ஆவலோடு காத்திருக்கிறீங்க. இந்த சாட்சி மூலமாக விசுவாசம் பலன் அடையுது, இயேசு எனக்கு அற்புதம் செய்வான்னு விசுவாசம் வருகிறது என்று பலர் சொல்கிறீங்க. இந்த சாட்சிகள், சில சாட்சிகளை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. முதலாவது சாட்சி கர்நாடகா மாநிலத்திலேருந்து ஒரு வாலிப தம்பி சொல்லியிருக்கிற சாட்சி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இந்த சாட்சியை வெளிப்படுத்துகிறார். நான் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறேன். நான் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். அப்போ இயேசுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. இப்பொழுது என் வயது 27. கடந்த 7 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய 20வது வயதில் ஒரு பெண்ணை நான் பலாத்காரம் செய்த வழக்கில் எனக்கு தண்டனை உறுதியாகி நான் ஜெயிலுக்கு சென்று விட்டேன். 5 வருடமாக ஜெயிலில் தான் இருந்தேன். ஜெயிலில் இருக்கும் பொழுது இயேசுவை பற்றி சொல்லுவதற்கும் ஜெபிப்பதற்கும் துண்டு பிரதிகள் கொடுக்கவும் ஊழியக்காரர்கள் வருவார்கள். அங்கு நான் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டாலும் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்குள் வந்தது இல்லை. கடந்த வருடம் தண்டனை காலம் முடிந்து ஜெயிலில் இருந்து வெளியே வந்தும் என்னுடைய பாவங்கள் தொடர்ந்தது. விபச்சார பாவத்தினால்தான் நான் இருந்தேன். அந்த பாவத்தில் தான் நான் இருந்தேன். என் சிந்தனை முழுவதும் பாவங்களே நிரம்பி இருந்தது. 3 மாதத்திற்கு முன்பாக ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு நாள் என்னுடைய ஃபோனில் யூடியூபில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன். அன்று நீங்கள் பாவத்தை குறித்து அதனுடைய விளைவுகளை குறித்தும் கண்டிப்புடன் பேசினீர்கள். நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் விளைவு உண்டு, தப்பிக்க முடியாது. பாவத்தின் விளைவாய் சாபம் தொடரும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் என்று சொன்னீர்கள். நானும் மனம் கசந்து என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவினிடத்தில் ஜெபம் செய்தேன். அந்த இரவே எனக்குள் இருந்து ஒரு கருத்த உருவம் வெளியேறியதை நான் உணர்ந்தேன். பாருங்கள், தன் பாவத்தை அறிக்கை செய்து, இயேசுவே என்னை மன்னியும், இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன்னு அறிக்கை செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு கரிய உருவம் வெளியேறி போனதே உணர்றாங்க. அதன் பிறகு பாவ எண்ணங்கள் எனக்குள் இல்லை. என் சிந்தனை தெளிவாகியது. கடந்த 3 மாதமும் நான் விட்டு வந்த எந்த பாவங்களையும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ இயேசு எனக்கு உதவி செய்கிறார். இப்பொழுது வேதம் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இயேசு என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறார். மிருகமாய் வாழ்ந்த என்னையும் மனிதனாய் மாற்றி மறுவாழ்வு கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், ஒரு வாலிபனுடைய உண்மையான அனுபவம். ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தேன். 20 வயசுலேயே பலாத்காரம் பண்ணி 5 வருஷம் ஜெயில். அப்போதான் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பாவத்தை குறித்த உணர்வை ஆண்டவர் தருகிறார்.
பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது ஒரு உருவம் அவர் விட்டு வெளியேறி போனார். அன்றையிலிருந்து அவருடைய சிந்தனையில் மாற்றம், எண்ணங்களில் மாற்றம். இதான் நான் அடிக்கடி சொல்லல, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று 1 யோவான் 3:8 பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கிறார். பாருங்கள், அடிமைப்படுத்த இச்சையின் ஆவி, சிலருக்குள்ள கொலைவெறியின் ஆவி, அது ஒரு ஆவி. நேற்றுக்கு முழு ஜபம் நடஞ்சல தேவனுடைய கூடாரத்தில் ஒரு 2500 பேருக்கு மேலே மக்கள் பல ஊர்கள்லேருந்து வந்து தேசத்துக்காக நல்லா ஜெபிச்சாங்க. கடைசி 4 மணிக்கு முடிஞ்சதா, கடைசியில் 3:30 மணிக்கு தான் மக்களுக்காக ஜெபம் செய்வோம். அப்போ திடீர்னு ஆவியானவர் ஒரு காரியம் சொன்னார் பாருங்கள். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கும்போது இங்கே இருக்கிற சிலருக்குள்ள கொலை வெறியின் ஆவி இருக்குது. யாரையும் கொலை செய்யணும், அவனை கொன்னுறணும் அப்படின்ற எண்ணம் வருது. அந்த ஆவி உள்ளத்தில் கிரியை செய்து அவங்க விடுதலை பெறாட்டா கொலைகாரியாக மாறிடும். பெண்கள் கூட இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். என்னங்க இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நேற்றுக்கு இரவு நடந்தது அதிகாலையில். அப்போ நீங்கள் அது மாதிரி கொலை வெறி எனக்குள்ளே இருக்குது, அது மாதிரி தூண்டுதல் வருது, ஒரு ஆவி பேசுதுன்னா முன்னால் வாங்க சொன்ன ஆண்கள் பெண்களும் வந்தாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்த அந்த ஆவி வெளியேறி போனார். அதில் ஒரு தாயார் சொன்னாங்க பாருங்கள், என் மருமகளை கொலை செய்யும்படி ஒரு ஆவி ஆண்டு பேசிக்கிட்டே இருந்துச்சு, கொன்னுரு அவள் கொன்னாதான் நீ வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அந்த ஆவி உள்ளத்துலேருந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு, மருமகளை கொலை பண்ணுன்னு சொல்லி. நான் மைக்கிலே சொன்னாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஆவி பேசிக்கிட்டே இருக்கும் கொலை செய்யும்படி. இன்றைக்கி ஏசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. என்னங்க இப்படிலாம் நடக்குமா? உண்மைங்க. இதெல்லாம் நிறைய பேர் இந்த கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஒரு கொலை வெறியின் ஆவி, அந்த இரத்த வெறிப்படைத்த ஆவி அவனுடைய மனத்தை தூண்டி அந்த நேரம் கொலை பண்ண வைத்து விடும். பழிக்கு பழி வாங்கணும். அது பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி. லஞ்சம் வாங்க வைக்கிறது பண ஆசையை தூண்டுகிற ஆவி, அது ஒரு ஆவி, பிசாசு. அது மாதிரி அந்த பண ஆசையை தூண்டி அதை செய்ய வைக்கும். லஞ்சம் ஊழல் பண்ணுற ஆவி என்னது? அது ஒரு பெருமையின் ஆவி. நீ அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா இத்தனை கோடி ஊழல் பண்ணி வச்சுக்க, உன் பதவியை விட்டுறக்கூடாது. அந்த பெருமையின் ஆவி அவனுடைய மனசை தூண்டும். அந்த பேர் புகழ் ஒவ்வொன்றுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி. அது அந்த ஆவி தான் பெருமையை உண்டாக்கும். இதை இழந்தவன் பதவியை விட்டுறக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணலாம் அப்படின்னு ஒரு தூண்டுதலை உண்டாக்கி அது நீ பரிகாரம் செஞ்சுக்கலாப்பா, அப்போது அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா சரியாயிரும். இது பிசாசனுடைய தந்திரம். அதனால தான் நிறைய துணிகரமான பாவங்கள் நடக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னால் இருப்பது ஆவி. அதனால தான் கிறிஸ்தவங்க பாரம் எடுத்த சபைகள் இதுக்காக ஜெபிக்காமல் தேசத்தில் மாற்றத்தை பார்க்க முடியாது. குடிவெறியின் ஆவி, ஒரு குடிகாரன் இந்த ஆவி போன உடனே பாருங்களேன், குடிப்பழக்கம் மாறிடுது. எல்லா பாவத்துக்கு பின்னால் அந்த ஆவி இருக்குது. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை பிசாசு உள்ளுக்குள்ளே தூண்டிக்கிட்டே இருக்கிறான், அதை விட முடியல, அந்த ஆவி பின்னால் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்தின் விடுதலை தர முடியும், மற்ற யாரும் தர முடியாது. நான் சேலஞ்சாக சொல்லுவேன். ஏன்னால் இயேசு மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த உயிர் தெழுந்து மரித்த உயிரோடு இருக்கிறவர். இந்த சகோதரனுக்கு புதுவாழ்வு இயேசு கொடுத்துட்டார்ல, அதுதான். அடுத்தது பாருங்கள், ஒரு சகோதரர் சாம், பெங்களூர். இவரும் ஒரு அற்புதமான சாட்சி எழுதியிருக்கிறார் பாருங்கள். என் அம்மாவிற்கு 30 வருடமாய் மூக்கில் பொடி போடும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் கூட அவரால் பொடி இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 முறையாவது மூக்கில் பொடியை உறிஞ்சு கொள்வார்கள். லாக்டவுன் காலத்தில் மூக்குப்பொடி வாங்க முடியாமல் தவித்து போய்விட்டார்கள். 200 ரூபாய்க்கு விற்றாலும் கூட வாங்கும் அளவிற்கு அவருடைய அடிமைத்தனம் இருந்தது. 6 மாதத்திற்கு முன்பாக உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்தபோது அதில் ஒரு பழக்கத்திற்கு நாம் அடிமையாக இருப்பது பாவம் என்று நீங்கள் ஆணித்தரமாய் அழுத்தமாய் சொன்ன தேவ சத்தியங்கள் அவர்களை தொட்டது. உடனே தன்னுடைய மூக்கின் மீது கை வைத்து ஜெபம் செய்து இருக்கிறார்கள். இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவனிடத்தில் ஜெபித்து அன்றே என் அம்மா விடுதலை பெற்று கொண்டார்கள். 30 வருடமாய் மூக்குப்பொடி போட்டு வந்த என் அம்மா இப்பொழுது மூக்குப்பொடி போடுவது இல்லை. அந்த எண்ணம் கூட என் சிந்தனையில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதாங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை. யோவான் 8:36 இயேசு சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார்.
இயேசு தான் மெய்யான விடுதலை தர முடியும். மற்றவங்க விடுதலை கொடுக்குற மாதிரி தெரியும், அது பூரண விடுதலையாக இருக்காது, மெய்யான விடுதலையாக இருக்காது. பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. என் அம்மாவின் அடிமைத்தனத்தை மாற்றின இயேசுவுக்கு எல்லா துதியும் மகிமையும் செலுத்துகிறேன். 30 வருஷம். அதனால் நீங்கள் மதுபான பழக்கம், போதை பழக்கம், தவறான சில காரியம், உங்களை கரைப்படுத்துகிற காரியம், விட முடியாத பாவங்கள், பாவ பழக்கங்கள், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் ஜெபிச்சா போதும், அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இன்னொரு சாட்சி பாருங்களேன், இதுவும் அது மாதிரி தான் ஒரு விடுதலை. சகோதரி டீனா, நெய்வேலியிலிருந்து ஒரு மகள் டீனா எழுதியிருக்கிறாங்க. கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் காலத்தில் ஒரு பொழுதுபோக்கிற்காக கொரியன் சீரியல்களை பார்க்க ஆரம்பித்தேன். நல்ல கவனிங்க வாலிபர்கள், பெரியவங்க கூட எப்படி சாத்தான் அடிமைப்படுத்துகிறான் என்பதை கவனிங்க. இந்த வாலிப மகள் சொல்லியிருக்கிறாங்க, சும்மா பொழுதுபோக்காக கொரியன் சீரியல்களை பார்க்க ஆரம்பித்தேன். நாளடைவில் அதற்கு நான் முழு அடிமையாக மாறிவிட்டேன். பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுவதை தவிர மற்றபடி முழு நேரமும் அதற்கு அடிமையாகத்தான் இருந்தேன். சில நேரங்களில் விடியற்காலை 5 மணி வரை கூட நான் இந்த சீரியலை பார்த்து கொண்டிருப்பேன். ஃபோனில் டேட்டா முடிந்துவிட்டால் உடனே ரீசார்ஜ் செய்து பார்க்கும் அளவிற்கு அதற்கு பைத்தியமாக இருந்தேன். சுமார் 7 ஆண்டுகள் என் அடிமைத்தனம் நீடித்தது. 7 years, 7 வருஷம். ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்த காலத்தில் என் அம்மா என்னையும் பார்க்க கூப்பிடுவார்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு உடனே ஃபோனை எடுத்துக்கொண்டு தனியே சென்று விடுவேன். கடந்த ஜூன் மாதத்தில் அல்சர் வியாதி எனக்கு வந்தது. வயிற்று வலி மற்றும் வாந்தி எடுக்கும் நிலைமைக்கு நான் ஆளானேன். மருத்துவமனைக்கு தொடர்ந்து சென்று மருந்துகள் சாப்பிட்டும் சரி ஆகாததால் ஒரு மரண பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு நாள் என் அம்மாவுடன் உட்கார்ந்து ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் ஒரு வியாதியில் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் இருக்கும் பாவங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அதாவது ஒப்பு கொடுத்து இயேசுவினிடத்தில் ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். நானும் என்னுடைய அடிமைத்தன பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். பாருங்கள், அந்த மகள் அன்னைக்கு தான், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், இதுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், என்னை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு நான் கொரியன் சீரியல் பார்ப்பது முற்றிலுமாய் விட்டேன். என் மரண பயம் என்னை விட்டு விலகினது. என் வியாதியும் எனக்கு சரியாகி போனது. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். தேசத்திற்காக தினமும் 1 மணி நேரம் ஜெபம் செய்கிறேன். 7 வருடமாக எனக்கு இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவும் என் வியாதி சுகமாகவும் எனக்கு இரக்கம் பாராட்டின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, 7 வருஷம் ஒரு அடிமைத்தனம். இது மாதிரி சீரியலுக்கு அடிமை. அது இல்லாட்டா எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதுனாலே நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது, பிசாசு. அவன் தான் அடிமைப்படுத்துகிறவன். இது கண்ணுக்கு தெரியாது, நிறைய பேர் அதை உணர மாட்டாங்க. சாத்தான் மறைந்திருந்து செயல்படுகிறவன். கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைக்குள்ளே நுழைந்து ஒரு பாவ காரியத்தை கொண்டு வந்து அடிமையாக்கி அப்படியே சிறையாக்கி விடுவான். இந்த மாதிரி தான் இந்த மகளுடைய வாழ்க்கையில். ஆனால் அல்சர் வியாதி வந்தது, மரண பயம், வியாதி சுகமாகாததுனால. இப்போ ஆண்டவர் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார், வியாதிலேருந்து விடுதலை கொடுத்துட்டார், மரண பயத்திலேருந்து விடுதலை. இதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து, அதுக்கு தான் இயேசுவை கூப்பிடுங்கன்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, அதுக்கு எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, எங்கும் போக தேவையில்லை. வீட்டில் இருந்தே நம்ம மகள் ஜெபித்தாள், இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல, உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு. நீங்கள் ஆனால் உங்களுடைய தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைச்சி பக்தியாக நடிக்கிறீங்க பாருங்க, வாழ்வடைய மாட்டாங்க. பாவத்தை உண்மையாக ஒத்துக்கொண்டு அறிக்கையிடணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் மன்னித்து அற்புதம் செய்கிறார். சரியா? சிலர் நிறைய பாவம் செய்கிறாங்க, ஏன் நல்லதானே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பார். இந்த மகள் பாருங்களேன், எடுத்தோடனே மனம் திரும்பலையே. அவங்க அம்மா கூட்டு உட்கார வச்சாலும் பார்க்கல. அப்புறம் அல்சர்னு ஒரு வியாதி வருது, மரண பயம் வருது. அப்போ தான் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாள். எல்லாருக்குமே ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செய்த தப்பை உணர்ந்த மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுப்பார்.
நிறைய பேர் அதை உணருவதே இல்லை. அவங்க உணராமல் நான் செய்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அதனால தான் நான் மறுபடியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால்தான் அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சகோதரி மகாலட்சுமி, நாகப்பட்டினம், அங்கிருந்த மகாலட்சுமின்னு ஒரு அன்பான மகள் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து 5 வருடம் கழித்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. என் மகளுக்கு தைராய்டு பிரச்சனை இருப்பதினாலும் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பதாலும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 பிரச்சனை, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, தைராய்டு பிரச்சனை, அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவலையில் இருந்த என் மகளுக்கு கடந்த ஆண்டு நேரலையாக டிவியில் காண்பிக்கப்பட்ட திறப்பின் வாசல் ஜெபத்தை பார்க்க சொல்லி சொன்னேன். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை என் மகள் நேரலையாக வீட்டிலிருந்து பார்த்து அந்த ஜெபத்தில் இணைந்து அவளும் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து இருக்கிறாள். அதே ஆண்டில் என் மகள் கர்ப்பம் தரித்து அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. மருத்துவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கைவிட்ட நிலையில் 5 வருடம் குழந்தைக்காக காத்திருந்த என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் தந்த இயேசுவை நன்றியோடு நாங்கள் துதித்து மகிழுகிறோம் என்று மகாலட்சுமி என்ற அந்த அருமையான சகோதரி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய மகளுக்கு கொடுத்த குழந்தைக்காக நன்றி. தாயையும் குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இனி முடியாது, வாய்ப்பே இல்லைன்ற நிலைமையில் அதான் அற்புதம். தட் இஸ் மிராக்கிள். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் இல்லை. குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி வாய்ப்பே இல்லை, இயேசு அற்புதம் செய்வார். குழந்தை பாக்கியம் தருவார், தடைகளை மாற்றுவார், காரியங்கள் வாய்க்கும். பயப்படாதங்க, இன்றைக்கி ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு சாட்சி பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாட்சி. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான சாட்சி இது. இவங்க ஏற்கனவே ஒரு முறை சாட்சி எழுதியிருந்தாங்க, அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்கள். சகோதரி லதா விழுப்புரத்துலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களே இதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. இவங்களும் இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு என் வீட்டில் மாடு ஈன்றும் கன்றுக்குட்டிகள் 200க்கு மேல் தொடர்ந்து இறந்து போனதால் உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே ஜெப நிகழ்ச்சியில் ஜெபிக்க ஆரம்பித்து சாபத்திலேருந்து வெளியே வந்தோம். முன்னால் ஞாபகம் இருக்கிற சாட்சி எழுதியிருந்தாங்க. 200 கன்றுக்குட்டி இறந்துருக்குதான். தொடர்ச்சியாக கன்றுக்குட்டி இறந்துக்கிட்டே இருக்கும். பிறந்தோடனே இறந்துடும், விருத்தி ஆகாது. அந்த மாதிரி ஒரு தடை, அது சாபத்தினால் உண்டானதுன்னு அவளுக்கு தெரியல. என்னென்னோ பரிகாரம் செய்த முடியல. கடைசியில் வேத வசனத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சாபத்திலிருந்து விடுதலை. அதன் பிறகு கன்றுக்குட்டிகள் உயிரோடு இருந்து பிளஸ்ஸிங் வர ஆரம்பித்தார். இப்போ என்ன நடந்தது பாருங்கள். இதை சாட்சியாகவும் நான் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது எங்களிடத்தில் 4 கறவை மாடுகள் இருக்கின்றன. பால் கறந்து விற்பனை செய்து வந்தோம். மற்றவர்களைப் போல நாங்களும் தண்ணீர் கலந்து தான் விற்பனை செய்தோம். பாலில் கலப்படம், அதான் எழுதியிருக்காங்க. பாலில் கலப்படம் செய்து விற்கிறாரு. பால் கறந்து தண்ணி கலந்து விற்கிறது இருக்குல்ல, பாலில் கலப்படம். மற்றவர்கள் போல நாங்களும் தண்ணீர் கலந்து தான் விற்பனை செய்தோம். பால் பற்றாக்குறை ஏற்பட்டு வெளியில் விலைக்கு பால் வாங்கி அதை வாடிக்கையாளர்களுக்கு விற்று வந்தோம். இப்போ அவங்க மாடு பால் கறக்கிறது குறைஞ்சி பிளஸ்ஸிங் இல்லை. இங்கே பாலில் தண்ணி கலந்துட்டாங்கல்ல, அதனால் வெளியில் வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமை. நான் தொடர்ந்து ஜெபம் செய்து வேதம் வாசித்து வந்தேன். ஒரு நாள் என்னுடைய ஜெபத்தில் நான் கறந்த பாலில் தண்ணீர் ஊற்றி விற்பது பாவம் என்பதை இயேசு எனக்கு உணர்த்தினார். இவர் தாங்க கடவுள். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் எத்தனை கடவுளை பற்றி சொல்லலாம், அது நம்பிக்கை தாங்க. கடவுள்னா கடவுள் தான், இல்லைன்னா இல்லை தான். இல்லை அப்படிலாம் இல்லை. தவறான நம்பிக்கையெல்லாம் கடவுள் ஆகாது. கடவுள் என்கிறவர் பாவத்தை சுட்டி காண்பிக்கிறவர். என்ன அழகாக பாருங்க சொல்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. ஒரு நாள் ஜெபிக்கும் போது இப்படி பேசணுங்க. கடவுள்னா இப்படி பேசணும். அவர் தான் கடவுள். அது சொல்கிறார் பாரு, நான் கறந்த பாலில் தண்ணீர் ஊற்றி விற்பது பாவம் என்பதை இயேசு எனக்கு உணர்த்தினார். உடனே என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்துவிட்டு பாலில் தண்ணீர் கலப்பதை முற்றிலுமாய் நிறுத்தினேன்.
கலப்படம் செய்து கடப்படம் செய்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு பரிசுத்தமாக சர்ச்சில் போய் நிற்கிறீங்களா? இவங்க நியாயத்தீர்ப்பு நாளில் சாட்சி சொல்லுவாங்க. எங்கே போய் நிற்பீங்க? மூஞ்சை வச்சுக்கிட்டு. மனம் திரும்பிடணும். கலப்படம் செய்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை ஆசீர்வாதம் வருதுன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். பிசாசு பணம் கொடுக்க முடியும், பிசாசு நிலங்களை தர முடியும், பிசாசு உங்களுக்கு பெயர் புகழை தர முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைபிள் ஆதாரம் இருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்குது. நான் ஏமாத்தினாலும் எனக்கு இதெல்லாம் நடக்கும். பிசாசு கொடுக்கிறது. ஒரு நாள் மரணம் சந்திக்கும் பொழுது அவங்கள தோளில் கைப்பட்டு வாராசன் நரகத்தின் அக்னிக்குள்ளே கூட்டு போவான். உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால் இவங்க பாருங்கள், கர்த்தர் எப்படி பேசுகிறார். இப்படி பேசுகிற ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி ஆண்டவரை ஒவ்வொருத்தரை ஏற்றுக்கொண்டா லஞ்சம் வாங்குவானா? லஞ்சம் வாங்கும்போதே சொல்ல, லஞ்சம் வாங்காத, வாங்குகிற சம்பளம் போதும், ஊழல் பண்ணாத, நியாயமாக நட, அதுக்கு தானே உனக்கு பதவி கொடுத்துருக்குது. ஆண்டவர் இப்படி பேசுவார். இப்படி பேசுகிற ஆண்டவர் ஏன் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தெரியுமா? இதுதான் விஷயம். ஏன் நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தெரியுமா? இதுதான். அவர் ஏற்றுக்கொண்டா இது பாவம் பாரு, அது பாவம் பாரு, இதை விட சொல்லுவார், அதை விட சொல்லுவார். அதனால் இந்த இயேசு சும்மா ஜெபம் பண்ணிக்கிடுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணு, எவ்வளோ வேணாலும் ஊரையே அடித்து ஒலையில் போட்டுக்க, பக்தியாக எனக்கு கும்பிட்டா போகிறோம், காணிக்க போட்டால் போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போனால் என்ன சொல்லுவாங்க? தோஷம், நீ ஒரு பரிகாரம் செஞ்சிருப்பா, அவ்வளோதான். கோடி கணக்க கொள்ளை அடிச்சுட்டு லட்சத்தில் பரிகாரம் செஞ்சுட்டு எல்லாம் சரியாயிரும். இப்படி சொல்லுகிறவர் அல்ல இயேசு. மனம் திரும்பு, நீ செய்கிற தப்பை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பி சரிப்படுத்து, அப்போ தான் ஆசீர்வாதம். சரி, நீ செய்ததுனால என்ன நடந்துச்சு அதையும் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, உடனே என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்துவிட்டு பாலில் தண்ணீர் கலப்பதை முற்றிலுமாய் நிறுத்தினேன். நிறுத்தின உடனே 4 கறவை மாடுகளும் 9 லிட்டர் பால் கறந்தபோது நான் தண்ணீர் கலந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தேன். அப்போ 9 லிட்டர் தான் கறக்கும் 4 மாடும். இப்பொழுது அவங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தண்ணி கலக்காமல் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுத்த உடனே இப்பொழுது அதே 4 மாடுகள் ஜெபத்திற்கு பிறகு 15 லிட்டர் பால் கறக்கிறது. இதாங்க அற்புதம், இதாங்க இயேசு. இப்போ நீங்கள் யாரை கடவுள்னு சொல்லுவீங்க? சும்மா இந்த இயேசுவோட எல்லாம் ஒன்று தாங்க, ஒன்றும் ஆக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவரை காண்பீங்க. ஐயா, இவர் தாங்க உண்மையான ஆண்டவர், இவர் தான் ஒரு மனுஷன். அவர் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்தத்தை பற்றி சொல்ல முடியும். இந்த பாவத்தை செய்யாத என்றார், தப்பு பண்ணாத என்றார், சரிப்படுத்து என்றார். பாரு என்ன நடக்கிறது பாருங்கள். 9 லிட்டர் பால் தான் கறந்துச்சு. அவங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே அதே மாடு 15 லிட்டர் பால் கறக்கிறாரு. வாடிக்கையாளர்களுக்கு சுத்தமான ஒரு சொட்டு தண்ணீர் கூட கலக்காமல் பாலை கொடுத்து மீதம் பால் வீட்டிற்கு இருக்கும் அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தண்ணீர் கலக்கும் போது பற்றாக்குறையோடு பால் விற்பனை செய்து வந்தோம். இப்பொழுது உண்மையாய் வியாபாரம் செய்யும் போது இயேசுதான் ஒரு செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். என் குறைகளை சுட்டி காண்பித்து என்னை ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி. விழுப்புரத்திலிருந்து அந்த அன்பு சகோதரி எழுதி இருக்கிறாங்க. ஐயா, கடவுள்னா யார்? அவர் எப்படி செயல்படுவார், எப்படி பேசுவார், அறிந்து கொள்ளுங்க அனுபவத்திலிருந்து. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆண்டவர் அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்ல காரணம் இதானே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, குடிச்சிக்க, வெறிச்சிக்க, வேசித்தனம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, லஞ்சம் வாங்கி, ஊழல் பண்ணி, என்ன வேணாலும் பண்ணு, பக்தியாக அந்த சாமி கும்பிட்டுரு, காலில் செருப்பு இல்லாமல் நட, இதை பண்ணு அதை பண்ணு, எல்லாம் போயிடுமா? உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ சிலுவை வடியை பிடிச்சிக்கிட்டு 100 கிலோமீட்டர் நடந்தாலும் ஆசீர்வாதம் வராது தம்பி. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீதியாக நேர்மையாய் வாழ ஒப்பு கொடு. அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு போராட்டம் வரும், அவங்களுக்கு பிரச்சனை வரும், அவங்களுக்கு நெருக்கம் வரும். அதுக்கு மத்தியில் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பார்த்தீங்களா, இதாங்க இயேசு. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், காங்கேயத்திலேருந்து இந்த தம்பிக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் முகாம் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்றது. பார்த்தீங்களா, வாலிபர்களே ஜெபிச்சாங்க.
நான் ஜெபம் பண்ணலை, நான் உங்களுக்கு வழி நடத்துதலே சொன்னேன், இதெல்லாம் செய்யுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்கள் அல்ல, அபிஷேகம் பெற்றவங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே தலையில் கை வைத்து ஜெபித்த போது சிலருக்கு பிசாசு கட்டிலேருந்து விடுதலை, வியாதிலேருந்து விடுதலை. அதில் ஒரு அற்புதம் தான் இது. 18 வருஷம் பிறவிலேயே கேட்காத காதை ஆண்டவர் திறந்துட்டார் ஒரு வாலிப தம்பி ஜெபித்த போது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதம் எழுப்புதலில் நடக்க போகிறாரு. இதெல்லாம் ஒரு முன் அடையாளம். எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்பதற்கு ஒரு முன் அடையாளம் பாருங்கள். இப்போது இதே மாதிரி நீங்கள் ஜெபிச்சா இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் யார் ஜெபிச்சாலும் இயேசு அற்புதம் செய்கிறவர். மோகன்லாஸ் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு இயேசு சொல்ல மாட்டார். மோகன்லாஸ் ஜெபிச்சாதான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு இயேசு சொல்லவே மாட்டார். என் மகளே, நீ ஜெபித்தாலும் உனக்கு அற்புதம் செய்வேன். மகனை, நீ ஜெபித்தாலும் அற்புதம் செய்வேன். உனக்காகவும் தான் நான் சிலுவையில் மரித்தேன், நீயும் தானே என்னுடைய மகன் மகள் என்று உரிமையாக சொல்லுங்கள். இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கணும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி கேளுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? 5 நிமிடம் நீங்கள் ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தர் இருந்தால் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு ஜெபிக்கணும். காது கேட்கல, கண்ணு தெரியல, மூளை வளர்ச்சி இல்லை, எந்த அற்புதத்தை இயேசு செய்ய முடியும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், நீங்கள் பெற்றோர் அந்த பிள்ளை மேலே கை வைங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. வீட்டார் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. அல்லது ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள நினச்சி இங்கே ஜெபம் பண்ணுங்க, அங்கே இயேசு அற்புதம் செய்வார். பயப்படாதங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகள், பெரியவங்க யார் வேணாலும் நீங்கள் இணைந்து ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. ஏதாவது பாவம் இருந்தால் பாவத்தை வைத்து கொண்டே ஜெபித்தா இயேசு அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ சிந்தனையை எனக்கு மாற்றுங்க, இந்த பாவ பழக்கம், அடிமைத்தனம் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுடைய தகப்பனார், கணவர், சகோதரன் மதுபான பழக்கம், போதை வசுக்கு அடிமையாக இருந்தால் அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, உமக்கு நன்றி, என் ஜெபத்தை கேட்கிறீர், இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது எனக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், எனக்கு சுகம் வேணும், ஒரு அதிசயத்தை எனக்கு செய்யணும், எங்கள் குடும்பத்தில் செய்யணும், எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஜெபிங்க, விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியமோ இயேசுவே இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுடைய பெயரை சொல்லுங்க, சொல்ல அற்புதம் நடக்கிறது. இப்போ சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, நோய்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இப்போ காதுகள் திறக்கப்படுகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது, ஒரு வெளிச்சமுடைய கண்ணுக்குள் இறங்குகிறது, தெளிவான பார்வை உண்டாகிறது, காதில் இப்போ தெளிவான சத்தம் கேட்கும்படிக்கு ஆண்டவர் காதை திறக்கிறார், வலிகள் மறைகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவருடைய அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. சிலருக்குள்ளிருந்து அசுத்த ஆவிகள் விலகுகிறது. உங்களை விட்டு ஆவி வெளியேறி போகிறதை உங்களால் உணர முடிகிறது. அது நோய்களை கொண்டு வந்த ஆவி, அது பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். சிலருக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு விடுதலை. அப்படியே வலதுகிற முயற்சுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என் தொட்டு விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதங்களை எதிர்பாருங்க. இந்த நிமிஷத்திலேருந்து நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை துதித்து தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். சரியா?